Chennai Silks in Mega Summer Sale. பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேக தலைவர் விஜய்க்கு இன்னும் தேவைப்படும் இடங்கள் இரண்டாக இருக்கிறது. இந்த நிலையில் யார் அந்த கிங் மேக்கர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விசிகவா அல்லது பாமகவா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் உருவாகி இருக்கிறது. தாவேக இரு தரப்பிலும் பேச தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய்க்கு தேவைப்படும் இடங்கள் இரண்டாக இருக்கிறது. யார் அந்த கிங் மேக்கர் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது விசிகவா அல்லது பாமகவா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் உள்ளது. இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய்க்கு இன்னும் 2 இடங்கள் தான் தேவை. கம்யூனிஸ்டுகள் தாவேக பக்கம் சாய்ந்திருக்கின்றனர். எப்படி பாக்குறீங்க? இல்ல, கம்யூனிஸ்டுகள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் இணைந்திருப்பதற்கு ஒரே ஒரு ஒற்றை புள்ளிதான் காரணம். இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் ஆரம்பம் முதல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை நாடவே இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு பல வகையான நெருக்கடி, தேர்தலுக்கு முன்பும் அவருக்கு நெருக்கடிகள் இருந்தது. தேர்தலுக்கு முன்பு அவர் சந்தித்த நெருக்கடி என்பது மிக முக்கியமானது. சிபிஐ விசாரணைக்கு அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு பயந்து அவர் பாஜக பக்கம் நகர்ந்து விடுவார் என்பது போன்ற ஒரு விமர்சனங்கள் எழுந்தது. அப்பொழுதும் அவர் நகரவில்லை. இரண்டாவது, மிக முக்கியமா அவருடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுலேயே பிரச்சனை ஏற்பட்டது. ஜனநாயகன் படம் வெளியாகவில்லை. ரொம்ப குறிப்பா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள தணிக்கைத்துறை, அந்த தணிக்கைத்துறையினுடைய படத்தை பார்த்துவிட்டு சான்றளிக்கக்கூடியவர்களால் அந்த படம் கிடப்பில் போனது. அதற்கும் அப்பொழுதும் அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்பு அவருக்கு ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அவர் பாஜகவுக்கோ அல்லது பாஜக அணிக்கோ நகர்ந்து விடுவார் அப்படிங்கிற விமர்சனம் தேர்தல் நேரத்திலேயே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அப்போது கூட விஜய் அவர்கள் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் மீண்டும் அவருடைய நிலைப்பாடு என்பது பாஜக இல்லாத அணியை கட்டமைப்பதில் தான் இருந்தது. ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் கட்சியை அணைத்துக் கொண்டார். முதன்முறையாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆதரவு கரம் கொடுக்கிறார்கள். அதுல கூட ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அவர்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரையும் அதுல கமிட் ஆகிறாங்க. அதுவும் பாஜகவை எரிச்சல் ஊட்டுகிறது. ஆளுநரால் பல முட்டுக்கட்டைகள் வருகிறது. 118 என்கிற எண்ணில் தான் நிற்கிறார். நீங்கள் முதல்ல பதவி பிரமாணம், அதற்கு பின்பு பெரும்பான்மையை நிரூபித்தல் என்கிற பதம் அங்கு உடைபட்டு போய்விடுகிறது. அத்தனைக்கு பின்பும் அவர் பாஜக பக்கம் நகரல. இதெல்லாம் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினரை விஜய் பக்கம் நகர்த்தியதற்கான காரணம். அதனால்தான் இடதுசாரிகள் நகர்ந்திருக்கிறார்கள். அதுல ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் போனதும் மதசார்பற்ற தன்மை என்கிற வடிவத்தில் விஜய் அவர்கள் இருந்ததும் தான் இடதுசாரிகள் அவர்களை ஈர்த்ததற்கான மிக முக்கியமான காரணம்னு பாக்குறேன். கம்யூனிஸ்டுகளோடு திமுகவுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது ஆழமானது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கலாம், இரண்டுமே அந்த அளவுக்கு ஆழப்பிணைப்பு கொண்ட கட்சிகளாகத்தான் இருந்தன. ரொம்ப குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் முதலாவதாக தன்னுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறது. இடதுசாரிகளுடைய நம்பிக்கையை விஜய் பெற்றதற்கு காரணம் மதசார்பற்ற கட்சி அல்லது கொள்கை என்கிற அடிப்படையில் விஜய் காட்டிய தெளிவு மட்டும்தான் அதுல காரணம். அதில் விஜய்க்கு வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் இடதுசாரிகள் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கும் நம்ம பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறும். இனி அகில இந்திய அரசியலிலும் விஜய்க்கான முக்கியத்துவம் உணரப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் அந்த அணியில் இருக்கிறது. இந்தியா கூட்டணி தமிழகத்தில் முடிந்து விட்டது. ஏறக்குறைய திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி ஆகிவிட்டது. அவர் கிட்டத்தட்ட விஜய் அந்த இடத்தை நிரப்பிக் கொள்கிறார். தேர்தலுக்கு முன்பு விஜய் திமுகவும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்றார். தேர்தலுக்கு பின்பு திமுக கூட்டணியையும் காலி செய்திருக்கிறார். அப்படிதான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இது விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னா நம்ம 2 என்கிற எண்ணிக்கையும் அவர் தொட்டு விடுவார். அது பெரும்பாலும் இன்று மாலை அவர் ஆளுநரை சந்திப்பதற்குள்ளாக அந்த 2 என்கிற எண்ணிக்கையும் நிச்சயம் அடைந்து விடுவார்ங்கிற செல் திசையை தான் இது காட்டுகிறது. இப்போ கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. இது ஆட்சி அமைச்ச பிறகு விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கலா இருக்கும், அல்லது அவங்களுக்கு இது ஒரு சவாலா? இல்ல, விஜய்க்கு இது சவால் தான். நீங்க சவால் இல்லாத ஒரு ஆட்சியாக இது நிச்சயமாக இருக்காது. உங்களுக்கு நினைவூட்டினா 2004 முதல் 2014 வரை மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு, அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அன்னைக்கு வெளியிலிருந்து தான் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்தாங்க. காலையில பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க, மத்தியானமே போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஆதரவுல தான் ஆட்சி நடந்தது. ஆதரவுல ஆட்சி நடந்தது என்பதற்காக அனுசரணை இருக்காது. இடதுசாரிகள்கிட்ட குத்த வேண்டிய இடத்துல கொட்டுவாங்க, அணைக்க வேண்டிய இடத்துல அணைப்பாங்க. சோ அது விஜய்க்கு அந்த அரசியல் புதிதாக இருக்கும்.
உண்மையிலேயே அந்த அரசியலை ரொம்ப லாபகமாக கையாண்டார் மு க ஸ்டாலின் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம ஒரு ஒப்புக்கு எடுத்துக்கொண்டால் வேங்கவேல் பிரச்சனை வருகிறது, பெருமத்து போன்ற ஒரு பட்டியல் சமூக கிராமத்திற்குள் ஒரு அத்துமீறல்கள் நடக்கிறது. அது மட்டும் இல்லாம சாம்சங் போராட்டம் நடக்குது. எல்லா இடத்துலயும் கம்யூனிஸ்டுகள் போராடவும் செஞ்சாங்க. திமுக அவர்களை ஒரு பக்கத்துல போராடவும் அனுமதித்தது. ஒரு ரொம்ப குறிப்பா சொல்ல போனா கடந்த 5 ஆண்டுகள்ல ஆளுங்கட்சி அரசியலையும் திமுக கூட்டணி தான் செஞ்சாங்க, எதிர்கட்சி அரசியலையும் திமுக கூட்டணி வலுவாக செஞ்சாங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்கலாம், அண்ணாமலை செய்தார், எடப்பாடி பழனிசாமி செய்தார்னு சொன்னாலும் கூட கருத்தியல் ரீதியா பல போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் நடத்துறாங்க. சோ அது மாதிரியான குரல்கள்லாம் இனிமேல் நெருக்கடிகள் இருக்கும். இன்னொன்று, பாராளுமன்றத்துல மிக முக்கியமான திட்டங்கள், செயல் திட்டங்கள், இது போன்ற மசோதாக்கள் வருகிற பொழுது அதை கண்டித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட சொல்லுவாங்க. திமுக அதெல்லாம் செய்தது. அப்ப கிட்டத்தட்ட அந்த விதமான இடத்திற்கு நகர வேண்டிய பொறுப்பும் விஜய் அவர்களுக்கு இருக்கு. இது மிக முக்கியமா, விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற தனக்கு மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பொழுது ஒரு இணக்கமான போக்குக்கான ஒரு சூழலை வெளிப்படுத்தினார் அதுல. ஆனா நீங்க விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அது போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு, காங்கிரஸ் போன்றவர்களை வைத்துக்கொண்டு மத்திய அரசு ஒரு இணக்கமான அணுகுமுறை என்பது ஒரு எட்டாக்கணியாகிவிடும். நீங்க முந்தைய திமுக அரசு என்னெல்லாம் சவால்களை சந்தித்தார்களோ, நிதி சார்ந்த விஷயங்களை நான் சொல்றேன், அதையெல்லாம் சந்திக்கணும். பட் அதையெல்லாம் விஜய் எப்படி கடக்க போகிறார் அப்படிங்கிறது இருக்கு. பட் அவர் அப்படி கடக்கணும்னு விரும்புகிறார் விஜய். நிதி சார்ந்த உறவுல சிக்கல் வரக்கூடாது, மத்திய மாநில அரசுகளோட உறவு சரியா இருக்கணும் அப்படிங்கறதுல அவர் ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறான்னு தெரியுது. அதனாலதான் ஆளுநர் விவகாரம் இவ்வளவு சர்ச்சையான போது கூட, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் குரல் கொடுத்த போதும் கூட விஜய் அதை பேசல. ஆனா இதுல 2 புள்ளி முக்கியமா இருக்கு. ஒன்று, விஜய் அதை பேசல. ஆளுநர் விவகாரம் தொடங்கி பல விவகாரங்களை விஜய் கடுமையாக களமாடல, பேசல. அதே நேரத்துல அந்த அணி பக்கம் நகராமலே இருந்து நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார். இது தமிழக அரசியலுக்கு புதுசுல. நீங்க பாஜகவை திட்டுனாதான், பாஜக விமர்சிச்சாதான், பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருந்தாதான் இடதுசாரிகளை ஈர்க்க முடியும், காங்கிரஸ் கட்சியை ஈர்க்க முடியும், விசிகாவை ஈர்க்க முடியும். ஆனா விஜய் இவர்களை விமர்சிக்காமலே தன்னோட செயலால இவர்களை ஈர்த்திருக்கிறார். அந்த அணியை விமர்சிக்கல, அந்த அணி பக்கமும் நெருங்கல. தேர்தலை அவர் அணுகிய விதமும் அப்படிதான். களத்தில் இல்லாதவர்களை நானே விமர்சிக்க வேண்டும்னு கேட்டாரு. அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் இதை தந்திருக்கிறது. நீங்க கேட்டதை போல இந்த ஆட்சி ரொம்ப நெருக்கடியான ஆட்சியாகத்தான் இருக்கும். ஏன்னா 118ங்கிறது ரொம்ப ஒரு ஆளுநர் கேட்ட எண்ணாகவே இருந்தாலும் அந்த எண்ணுக்குள் பல முரண்கள் இருக்குல்ல. நிபந்தனையற்ற ஆதரவு, நிபந்தனை இருந்தாதானே கமிட்மெண்ட். நீங்க அவர் ஏதோ ஒரு அமைச்சரவையில் அங்கம் வைக்கிறார்கள். இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் உதாரணத்துக்கு சொல்றேன், தொழிலாளர் துறை அவங்ககிட்ட கொடுத்துட்டா போராட்டம் நடத்த வேண்டிய இடமே இல்லை. அவர்கள் கேட்கவே இல்லையே, கேட்டாதானே கொடுப்பாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு. அவர் தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு வீரியத்தோடு போராடுவார்கள். அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு சவாலாக இருக்கும். பட் இந்த சவால்களையே கடந்துட்டாரு. திமுக அதிமுக என்கிற இருவரும் திராவிட கட்சிகள், அந்த அதுகளே பெரிய சவால். அதை கடந்தே அவர் 108 இடங்களை பெற்றிருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த சவால்களையும் விஜய் கடப்பார். பட் அவருக்கு அது நெருக்கடியான சவால்களாக இருக்கும். பயங்கர அழுத்தத்தோடு தான் இந்த ஆட்சி நகரும். திரு சுவாமிநாதன், இன்னொரு கேள்வியும் எழுகிறது. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி அங்க அமைச்சரவையில் இட வேணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச செயல்பாட்டோட கூட்டணியில இணைஞ்சிருக்கு. ஆனா கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திமுக கூட்டணியில இருந்து கொண்டே ஃப்ளோர் டெஸ்டுக்காக ஆதரவு கொடுப்பாங்களா, அல்லது திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்காவுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தமா? இது அப்படி போயிட்டால் திமுக பெரிய பாதிப்பு சந்திச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறதா? நிச்சயமாக அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்புலதான் நம்ம அது என்ன நிலைப்பாடு என்பது ரொம்ப உறுதியாக தெரியும். பட் நம்ம புரிந்து கொள்வது என்னதுன்னா, திமுகவிலிருந்து அவர்கள் இனிமேல் விஜய் பக்கம் நகர்ந்து விட்டார்கள் அப்படிங்கறதான் பாக்குறேன். நீங்க விஜய்க்கு வாக்களித்து ஆதரவு தெரிவித்து விட்டாலே, அதாவது அவருடைய பெரும்பான்மைக்கு நீங்க ஆதரவு கொடுத்து விட்டாலே அது திமுகவை முறிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். திமுக அதை விரும்பலையே. நீங்க நேற்று வரை ஆளுநர் எதிர்ப்புல தீவிரமாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரை சென்று ஆளுநர் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படிங்கறத தொடங்கி பல விஷயங்களை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய மசோதாக்கள் கிடப்பில் போட்ட போது வீரியத்துறை களமாக்கினது திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் விஷயம் மூலம் சீரியஸா போயிட்டு இருக்கு. ஆளுநரை கண்டிச்சு அவர்கள் பெரிதாக பேசலையே. திமுகவிடமிருந்து பெரிய நீங்க விஜய் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க ஒரு ஆங்கில நாளேட்டில். ஆளுநரை கண்டிக்கலையே. அப்ப அதுதானே திமுகவினுடைய குரல். அப்ப அப்படி இருக்கிற பொழுது இவர்கள் இந்த பக்கம் ஆதரிக்கிறாங்கனாலே ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியினுடைய வடிவம் மாறிவிட்டது. அது அவர்கள் திமுகவோடு நேசமாக இருந்து கொண்டே இருக்க முடியாது. அது 100% சாத்தியமே இல்லாதது. அவர் திமுகவை எடுத்து ஜெயித்திருக்கிறார். திமுகவினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைந்திருக்காங்க. இவர்களுடைய வேட்பாளர்களே தோல்வி அடைந்திருக்காங்க. டிசிகா 8 இடங்கள்ல போட்டிட்டு 2 தான் ஜெயிக்க முடியுது. இந்திய கம்யூனிஸ்ட் 5ல போட்டிட்டு 2 தான் ஜெயிக்க முடியுது. சிபிஎம் 5ல போட்டிட்டு 2 தான் ஜெயிக்க முடியுது. இவர்களே தோல்வி அடைந்திருக்காங்க. அப்ப இப்படி இருக்கிற சூழல்ல இவரை ஆதரித்ததுனாலேயே இந்த அடிப்பக்கம் நகர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இதற்கு அர்த்தம். நீங்க அதுதான் காங்கிரஸை உறுதிப்படுத்திட்டு தானே போனாங்க. நாங்க இந்த தேர்தல் மட்டுமல்ல, அந்த ஆதரவு கடிதத்துல இவர்கள் ஆதரவு கடிதத்துல அப்படி கொடுக்கல. நிலையான இந்திய கம்யூனிஸ்டுடைய ஆதரவு கடிதத்துல
நிலையான மதசார்பற்ற ஜனநாயக ஆட்சி. இந்த 3 வார்த்தைகள் முக்கியமா பாக்குறேன். ஒன்று, நிலையான ஆட்சி அமையணும். நிலையான ஆட்சி அமையணும்னா 118 எண், அதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம். மதசார்பற்றனா பாஜக இல்லாத ஒரு அணி அமையணும், ஏற்கிறோம். ஜனநாயக ஆட்சி, அப்ப ஜனநாயக பூர்வமான ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னு விரும்புறாங்க. சோ அந்த புள்ளியில் நம்ம அதை அணுகணும்னா அவர்கள் ஒரு ஜனநாயகத்தை காக்கணும், மதசார்பற்ற அணிங்கிற புள்ளியில் இணைந்தாலும் கூட திமுகவை கோபப்படுத்திட்டு தானே இணைறாங்க. ஆனா காங்கிரஸ் திமுகவுடைய தலைமையிட்ட எந்த விதமான தகவலும் சொல்லாம இணைந்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு முரண் இருக்கிறது. இவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே நேற்று மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு தான் வர்றாங்க. சோ அது அங்க ஒரு நட்பு வச்சிருக்காங்க. பட் அது கூட்டணி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, இப்போ கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு இப்படி இருக்கு, இன்னும் விசிகோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாம இருக்கு. ஒருவேளை விசிக வராவிட்டால் பாமக தேமுதிகவோட ஆதரவை நாடலாம் அப்படிங்கிற திட்டத்துல தாவேக்க இருப்பதா தகவல்லாம் வருது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை தாவேக்க எடுத்தா பாமக தேமுதிக ஆதரவு கொடுக்குமா? அது கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துமா? இல்ல, என்னை கேட்டால் விசிகாவே ஆதரவு கொடுத்து விடும் தான் நான் பாக்குறேன். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஆதவ அர்ஜுனா தான் அவர்களை டீல் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட நிர்மல்குமார் அவர் தான் பேசிட்டு இருந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிட்ட. ஆனால் திருமாவளவன் அவர்கள்ட்ட விஜயே வாட்ஸ்அப்பில் பேசியதாக காலைல சிந்தனை செல்வன் கூட தெரிவித்தார். அவர் பேசிவிட்டார், விஜய் அவர்கள் பேசியிருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். இன்னொன்று, திருமாவளவன் அவருடைய கடந்த கால நேர்காணல், கடந்த 3 நாட்களாக அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு பாருங்களேன். களத்தில் நான் விஜயை விமர்சித்து தேர்தலை சந்திக்கலாம் இடையில ஒரு நாள் பேசியிருந்தார். களத்துல நான் விஜயை திட்டவே இல்லைன்னு பேசியிருந்தார். இன்னொன்று மிக முக்கியமா, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடம் குறைக்கப்பட்டுச்சு திமுக கூட்டணியில் 5 ஆக்கப்பட்டதில்ல. அப்ப இருந்தே அவர் ஒரு குரலை பேசிட்டு இருக்காரு. இடதுசாரிகளுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை 18 தன்னை இடதுசாரியாகத்தான் அவர் முன்னிறுத்துகிறார். அவர் இன்னொன்னு சொன்னாரு, இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்து முடிவெடுப்பேன். இதுதான் அவர் 2-3 நாட்களாக அதிகம் உதித்த வார்த்தைகள். இடதுசாரிகளுடைய முடிவை பொறுத்து எனது முடிவு இருக்கும் அப்படின்னாரு. அப்ப இடதுசாரிகளுடைய முடிவு அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த திசையில தான் போவார் என்று நம்புகிறேன். அதுக்கு 2 காரணங்கள் சொல்றேன். ஒன்று, ஆதவ அர்ஜுனா அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம். நீங்க விஜய் என்கிறது ஒரு பெரிய சக்தியாக வைத்துக் கொள்வோம். ஆதவ அர்ஜுனா விசிகாவில் இருந்து வந்தவர். இன்னொரு புள்ளி இருக்கு, விசிகாவில் இருந்து அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த உடனே நேரடியாக சென்று திருமாவளவன் அவர்கள்ட்ட தான் போய் வாழ்த்து பெற்றார். தமிழக அரசியல் அது புதிதாக இருந்தது, அவர் போய் ஆசி பெற்றார். அது ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். இன்னொன்று எடுத்துக்கிட்டா, அம்பேத்கர் குறித்த ஒரு நூல் வெளியீடு நடந்தப்ப விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த கையால் வெளியிட திருமாவளவன் அவர்களுடைய அந்த நிகழ்வு போலதான் அந்த நிகழ்வும் நடந்தது. அதுல ஆதவ அர்ஜுனா அவர்களும் கலந்துகிட்டாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கோஷத்தை முதலில் பண்ணது திருமாவளவன் அவர்கள் தான். சோ இந்த எல்லா புள்ளிகளையும் நாம் நினைத்து பார்த்தால் விசிகாவும் இந்த பக்கம் தான் நகரப்போகிறது என்கிறது தெரியுது. இன்னொன்று மிக முக்கியமான கோணம் இருக்கு. நீங்க விசிகா 8 இடங்கள்ல போட்டிட்டு 2ல தான் ஜெயிச்சதுன்னா 6 தொகுதிகளில் தோல்விக்கு காரணம் அதிமுக இல்ல. இந்த மாதிரியான கட்சிகள், காங்கிரஸா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், இவர்கள்லாம் தங்களுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கியை இழந்தது விஜய் கிட்ட இழந்திருக்காங்க. சோ அடுத்த தேர்தல்கள்ல விஜயோடு அணி சேர்வதன் மூலமாக அந்த கட்சிகளுக்கும் புத்தியர் கிடைக்கும். சோ அதெல்லாம் கணக்கு இருக்கிறதுல நீங்க என்னதான் மதசார்பற்ற ஜனநாயகத்தன்மை கொண்ட அப்படின்னு 1000 வடிவங்கள் கொடுத்தாலும் இந்த கட்சிகளுடைய வாக்குகளும் விஜயால் இழக்கப்பட்டிருக்கிறது. சோ அவரோடு சேர்கிற பொழுது, அது கூட்டணி கட்சியாக தேர்தலை சந்திக்கிற பொழுது இனிவரும் காலங்களில் இழந்து போன ஓட்டு வண்டியை மீட்கலாம், தங்களுடைய ஓட்டு வங்கியும் திரும்பி வரும். அந்த கணக்கிலும் இருக்கு. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை மதசார்பற்ற சக்தி என்கிற அடிப்படையில் விஜயை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா தான் அவரோட சாய்ஸ் பாமகவா இருக்கு. இல்ல, விசிக ஆதரிப்புன்னு சொல்றீங்க. இதே விசிக பொதுச் செயலர் சிந்தனை செல்வன் 20 பேர் தான் கட்சியில இருக்காங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா போயிட்டாரு. அதே நேரம் எங்களுக்கு ஆதரவு திரட்டும் போது வாட்ஸ்அப்ல ஆதரவு கேட்கிறாரு அப்படின்லாம் கண்டனத்தை தெரிவிச்சாரு. சமீபத்துல முதன்மை செயலராக நியமிக்கப்பட்ட ஆளூர் ஷானவாஸ் ஆட்சி அமைக்க தாமதப்படுத்தக்கூடிய ஆளுநரை கண்டிக்க தாவேக்க அச்சப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன் வச்சாரு. இப்படியான நிலைப்பாட்டுல விசிக 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறப்ப திருமாவளவனோட முடிவும் அப்படி ஒருவேளை ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அது விசிகவுக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? இல்ல, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை எல்லா கட்சிகளையும் இருவேறு குரல்கள் இருக்கதான் செய்யும். இப்ப காங்கிரஸ்லயே நீங்க தேர்தலுக்கு முன்பே ஒரு அணி தாவேகா பக்கம் போகணும், ஒரு அணி திமுக பக்கம் போகணும்னு இருந்தது. அது இயல்பாகவே ஒரு வழக்கமானது. அதிமுகக்குள்ளே இருந்துச்சு. நீங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளேயே குரல்கள், இருவேறு குரல்கள் இருந்தது. நம்ம தாவேகாவை ஆதரிக்கிறோம்னு ஒரு குரலும், இல்ல நம்ம தலைமையில ஒரு அணியை முயற்சிக்கணும்னு ஒரு குரலும் இருந்தது. நீங்க ஒரு அணியாக அது உருவாவதற்கு முன்பு வர விமர்சனங்கள் தான். சிந்தனை செல்வனுடைய குரல்ல மாற்றுக்கிறது இல்ல. விஜய் நேரடியாக சென்றிருக்கணும். நீங்க விஜய் ஜெயலலிதா போயிருக்காங்க, பாலன் இல்லத்துல போய் சிபிஐ ஆதரவு கேட்டிருக்காங்க அவர்களுக்கு இக்கட்டான நேரங்கள்ல. சோ அது மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்களில் குறிப்பிடுறேன்.
அது மாதிரி விஜய் அவர்கள் இதையெல்லாம் செய்திருப்பாருன்னா 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையின் போதே அவருக்கு தெரியும் நம்ம மெஜாரிட்டி வரல, 108ல நிக்கிறோம், தனிப்பெரும்பான்மை இன்னும் வரல, அதற்கான இடத்தை நோக்கி நகர்றோம்னு தெரிந்து அவர் அன்றைக்கே அதை காயை நகர்த்தி இருக்கணும். விஜய் காய் நகர்த்தல்கள்ல மென்மையாக தான் இருக்கிறார். பட் அதனாலேயே திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியா சொல்றாரு, கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியும். திருமாவளவன் சொல்றாரு, இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்து என்னுடைய முடிவுகள் இருக்கும்னு நேற்று முன்தினம்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. சோ இப்போ ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையது. அவர்கள் விசிகால முக்கியமான நிர்வாகிகள் தான், தலகர்த்தர்கள் தான். பட் எல்லாத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸ். சுவாமிநாதன் தொடர்ந்து பேசலாம். The Chennai Silks in Mega Summer Sale.